கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த சபையிலே ஆண்டவரே பாஸ்டர் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் சந்திக்கும்படியாக, உங்களோடு கூட ஜீவனுள்ள வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து போகிறோம். ஆவியானவர் தாமே இடைப்படுவீராக. இருக்கிற ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும்படியாக, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்வீராக. அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவர், அனைத்தும் உம்முடைய கிருபையே ஆண்டவரே. ஆண்டவரே, முடிவில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற கிருபை தாரும். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நமக்கு எது இருந்திருந்தாலும் இல்லாவிட்டு போனாலும், ஆனால் கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? சூப்பர், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட இருக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் மரித்தவர்கள் கூட, இல்லை ஒரு போன மாதம் மரித்தவர்கள் கூட கர்த்தரை நான் துதிக்கணும் மகிமைப்படுத்தணும் நான் சொன்னால் அது என்ன பண்ண முடியாது. பாதாளத்திலேயோ இல்லை பரிசுத்த அவர் இளைப்பாறுகிற இடத்துலையோ நாம் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை துதிக்க முடியும். கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. அதனால் நாம் எல்லாவற்றிலும் காட்டிலும் பாக்கியசாலிகள். இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரோடு கூட பிரியமாய் நடக்க நாம் கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபு 14:10. யோபு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தண்ணீர் கற்களை குடையும். யோபு 14:10. 14:10. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஒளிந்து போன பின், மணிபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? பிரியமான இந்த கேள்விகளுக்கு உலகமோ விஞ்ஞானமோ பண்டிதர்களோ பதில் சொல்ல முடியாது. ஆனால் யோபு சொல்லுகிறார், கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பக்தனாகிய யோபு கேள்வி கேட்கிறார். மனுஷனோ வென்றால் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இந்த பூமியானது எப்படி நிலை நிற்கிறது என்று ஆதியிலே சொல்லப்பட்ட போது ஒரு அட்லஸ் என்று சொல்லப்பட்ட பழைய நம்ம அட்லஸை பார்த்துருக்குறோம். அது அந்த அட்லஸில் ஒரு ஜீவ ஜந்துக்கள், ஒரு மனுஷன் மாதிரியே ஒரு பெருசாக இருக்கும், கை காலில் பெருசாக இருக்கும். அது முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு பூமி இருக்கும். அதான் நம்ம படித்தது பழைய காலத்தில் பார்த்தா, இப்போ இல்லை. அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரேக்கர்கள் அந்த ஜீவ ஜந்து அதை தூக்கி கொண்டு இருக்கிறது, தன் தோளின் மேலே தூக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எகிப்தியர் என்ன சொன்னாங்க? இல்லை அது 4 தூண்களில் நிற்கிது, பூமி 4 தூண்களில் நிற்கிது அப்படின்னு கிரேக்கர்கள் சொன்னார்கள், எகிப்தியர்கள் சொன்னார்கள். சார் இவங்க அதுக்கப்புறமாக சார் ஐசக் நியூட்டன் என்பவர், அது அப்படி அல்ல, அது சூரியனுடைய புவி ஈர்ப்பு விசையினாலே நிற்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் பக்தனாகிய யோபு சொல்லியிருக்கார் 4000 ஆண்டு முழுக்க. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோபு 26:7. யோபு 24:7. அவர் உத்தர மண்டலத்தை விட்டு வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தை தொங்க வைக்கிறார். அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். அவர் சயின்டிஸ்ட் கிடையாது, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானியும் கிடையாது, வல்லுநரும் கிடையாது. சாதாரண ஒரு மனிதன், தேவனோடு கூட இணைக்கப்பட்டவன், ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். ஆவியானவர் அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து பூமி இவ்வாறாக இருக்குது என்று சொன்னார். அப்போ உலகம் எல்லாம் முடிஞ்சது. யார் எல்லாம் சொன்னதெல்லாம் வேஸ்ட், பைபிள் நிறைவேறிடுது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த பூமியினுடைய ஷேப் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ மனிதர்கள் எல்லாம் சொன்னாங்க, அதில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அது தட்டையாக இருக்கிறது, பறந்து விரிந்து இருக்கிறது என்று. ஆனால் விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூமி ஒரு உருண்டையை போல இருக்குது என்று கண்டுபிடித்தார்கள்.
ஆனால் சாதாரணமான ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா 40:22 படிக்கும் போது அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் படிக்கல, விஞ்ஞானியும் அல்ல, ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஆவியானவர்னால் சொல்றாரு, பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் அப்படி. அப்போ எல்லா சாஸ்திரம் ஃபெயிலியர், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. த பைபிள் இஸ் ட்ரூ. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவர், படிப்பறிவில்லாதவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆவினால் நிரப்பப்பட்டு சொல்றார் 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று பேதுரு சொல்லுகிறார். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் ஜான் டெல்டன் என்று சொல்கிற ஒரு விஞ்ஞானி பூதங்கள் என்று சொன்னார். ஒரு அணுவை பிரிக்க முடியாது என்று சொன்னார். அது ஏன் பிரிக்க முடியாதுன்னா ட்ரில்லியன்ல 1 ட்ரில்லியன், அப்போ கண்ணிலேயே பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதை பிரிக்க முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி அவங்க யோசித்து என்ன பண்ண, இட் இஸ் கரெக்ட் என்று சொல்லி ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் டாக்டர் டெல்டன் சொன்ன காரியத்தை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு பைபிளை தள்ளிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 1942 டிசம்பர் 2ஆம் தேதி சிகாகோ யூனிவர்சிட்டியில் உள்ள இட்டாலியன் ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஹென்ரிகோ ஃபேரி அவர் நியூட்ரானை கொண்டு அணுவை பிரிக்கலாம் என்றார். நியூட்ரானை கொண்டு அணுவை பிரிக்கலாம் என்று சொன்னார். அப்போ பைபிள் மீண்டுமாக உண்மையானது. பிரியமானவர்களே, இந்த அணுவை குறித்து தான் பேதுரு சொல்றார், பூதங்கள் என்றால் அணு. இந்த பூதங்கள் என்னாக போகாம, கண்ணுக்கு தெரியாத பூதங்கள் கூட பழைய பூமியில் என்ன வெந்து உருகி இல்லாமல் போகும். The Bible is true. உலகம் இருக்கலாம், விஞ்ஞானம் இருக்கலாம், விஞ்ஞானத்தில் புகழ் பெற்றவர்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க சொன்ன காரியங்கள்லாம் என்ன, எல்லாம் ஃபெயிலியர். பைபிள் தான் உண்மையானது. ஸோ இந்த பைபிள் உண்மையான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நாம் ஒரு விசை திரும்பி பார்த்து இவ்விதமாக ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி ஒரு மகிமைப்படுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:10 சொல்லப்பட்ட பேதுரு சொன்ன காரியம், அதே பேதுரு தான் கர்த்தராகிய இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டார். அவர் யார் என்று சொல்லும் போது அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோன்னா நம்முடைய உள்ளத்தில் நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த காரணத்தை கொண்டு தான் யோபு சொல்லுகிறார். யோபு 14:10 படிக்க கேட்ட வசனத்தில், மனுஷனோ மரித்த பின் செத்து ஒளிந்து போகிறான். மனுஷன் செத்த பின் என்ன பண்றானம்மா, ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் செத்த பின் எங்கே? இது 2 காரியம், மனுஷன் மனுபுத்திரன். மனுஷன் என்று சொல்லப்படுகிறவன் உலக பிரகாரமான காரியத்திலே வாழ்ந்தவன். உலகம் வாழ்ந்து உலகம் என்ன இருக்கும், உலகம் என்ன சொல்லுது, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், முடிவில் செத்துப்போம், ஃபினிஷ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. இது மனிதனுடைய காரியம். இதை குறித்து தான் யோபு சொல்றாரு, மனுஷன் மரித்த பின் ஒளிந்தே போய்கிறான், முடிஞ்சு போச்சு. அவனை கேட்டால் கூட அட்ரஸ் இல்லை, எங்கே இருப்பான்னாலும் தெரியும். ஆனால் மனுபுத்திரன் யார்? மனுபுத்திரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய புத்திரனாய் இருக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் மனுபுத்திரன். அந்த மனுபுத்திரன் எங்கு போகிறான்? இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கவனமாய் கேளுங்கள். மனிதனுக்கு குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று பாவிகள், துன்மார்க்கர்கள். 2வது பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தர். ஸோ இந்த 2 காரியமாக பிரிக்கிறாங்க. அதுபோல பைபிள்லையும் பரலோகம், நரகம் என்று 2 காரியங்கள் பிரிக்கிறாங்க. முதலாவது நாம் நரகத்தை குறித்து பார்க்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ண, பரலோகத்தை குறித்து பார்ப்போம். இந்த நரகம் என்று சொல்லப்படுவதும் 3 காரியங்கள் இருக்குது நரகத்தில். ஸோ மனுஷன் மரித்து நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னால் நடக்கப்படுகிற காரியங்கள். ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிரந்தரமாய் போய் சேர்க்கக்கூடிய இடம் நரகத்திலிருந்து அக்கினி கடல், வைத்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னால் நடக்க போகிற காரியம். அதுக்கு முன்னால் நடக்க போகிற காரியம்
ஒரு பாவி மரித்த பின் அவனை கொண்டு போக அவனை சாத்தானும் அவருடைய தூதர்களும் வருகிறார்கள். அவனை கொண்டு போய் எங்க கொண்டு போய் விடுகிறாங்க? நரகம். நரகம் என்று சொல்லுகிற பாதாளத்துல. ஸோ ஒரு ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்துல மரித்தவர்கள், மனம் திரும்பி உலக வாழ்க்கைக்கு சென்றவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்தவர்கள், இவர்களெல்லாம் போய் சேரக்கூடிய இடம் என்னது? பாதாளம், நரகம். இந்த பூமிக்கு அடியில 4000 டிகிரி சென்டிகிரேட் சூடு இருக்கு. இதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த 4000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம், இதுக்கு தான் லாவா சொல்றாங்க. அதாவது மண்ணு கல் எல்லாம் உருகி வெந்து உருகி தண்ணி மாறி போகும், அதுல எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு 4000 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. அது அந்த பாதாளத்தை என்ன சொல்ற? ஒரு வேதனையுள்ள இடம். என்ன இடம்? வேதனையுள்ள இடம். இதுக்கு கிரீக்ல என்ன சொல்றது? ஏட்ஸ் சொல்றது, HADES, ஏட்ஸ். அதே மாதிரி ஈப்ரூல சியோல் என்று சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 9:17 படிக்கும் போது, சங்கீதம் 9:17 எடுத்தவங்க சீக்கிரமா கொஞ்சம் வாசிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். புரிஞ்சுதுங்களா? நரகத்துல யார் தள்ளப்படுது? துன்மார்க்கன், பாவி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ரெண்டாவது தேவனை மறக்கிறவர்கள். இவங்களெல்லாம் எங்க போறாங்க அப்படின்னா நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த நரகத்துல போனவங்க யாரு? உதாரணமாக லூக்கா 16:19 படிக்கும் போது ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த காலம் எல்லாத்துக்கும் தெரியும். லாசரு மரித்து ஆபிரகாம் மடிக்கு போனான். லாசரு எப்பேற்பட்டவன்? ஒரு பாவி, ஒரு சிக் பேஷண்ட். அவன் இந்த ஐஸ்வர்யவானுடைய சாப்பிட்ற சாப்பாடு மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை பொறுக்கி கொண்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த நாள் ஒரு சாப்பாடு கிடைக்கும்படி செய்யுங்க, எப்படியாவது எனக்கு ஆகாரம் கிடைக்கும்படி செய்யுங்க, இன்னைக்கு கிடைச்சிருச்சு நாளைக்கு கிடைக்கும்படி செய்யுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ரெண்டாவது அவன் வியாதியஸ்தர். அவன் பருக்கைகளால் நிரக்கப்பட்டவன். அவன் பருக்கை நாய் நக்கிச்சான். அதை கூட விரட்ட முடியாத ஒரு பலவீனப்பட்டவன். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் இருந்தது யாரோட? ஒன்னே ஒன்று தெரியும், இயேசுவே அப்படின்னு சொல்லி கர்த்தரை மாத்திரம் கூப்பிட்டான். அந்த சமயத்தில் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனில் உன்னுடைய அப்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொன்னான். அன்றாடம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைத்து கொண்டது. ஆனால் ஐஸ்வர்யவான் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ரத்தாம்பரம் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானமா? சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் யாருக்கும் என்ன பண்ணல? ஐஸ்வர்யவான் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யல, எந்த ஏழைகளுக்கும் உதவி செய்யல, யாருக்கும் எதுவுமே செய்யல. என்னுடைய பணம், நான் நல்ல லேவிஷா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் செலவு பண்றேன், அப்படி அவன் வாழ்ந்தான். முடிவில் எங்க போனான்? மரித்து பாதாளம். ஏன் பாதாளத்துக்கு போனான்? கொஞ்சம் டக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும். யாருக்கும் எதுக்கு கொடுக்கல, அதான் சொல்லிட்டேன் நான் முதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சூப்பர். தேவனை தேடவில்லை. ஐஸ்வர்யம், பணம், செல்வாக்கு, டைம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக டைம் இல்லை. அவர் வேற பிஸி. அவர் அதனால் அதுக்கு போயிட்டார். இப்படியே பிஸி போய் கடைசியில் எங்கே போயிட்டாரு? பாதாளம். அந்த பாதாளத்தை போய் சொல்றாரு, இங்கே வேதனைப்படுகிறேன். பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆபிரகாமே தெரியுது. அப்போதான் லாசரும் தெரியுது. என் தகப்பனாகிய ஆபிரகாமே, அந்த லாசரை கொஞ்சம் அனுப்புங்க. அவன் கையினால் என்னது தண்ணி தோற்றி என்ன குளிர பண்ணுங்க, நாவை குளிர பண்ணுங்க அப்படிங்கிற. அவன் வீட்டில் இருக்கும் போது தெரில, வீட்டுக்கு முன்னால் இருக்கும் போது உதவி செய்யணும், அவனை கேர் பண்ணணும், அப்பெல்லாம் தெரில. பாதாளத்துக்கு போய் இந்த 4000 டிகிரி சூடு இருக்கும். அங்கே பாதாளத்துக்கு போன பாவிகள், துன்மார்க்கர் யாரு போனாலும் அவங்க மறிக்க மாட்டாங்க. இதே சரீரம் தான் இருக்கும். கேட்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், உணர முடியும், எல்லாமே இருக்கும். ஆனால் வெந்து கொண்டு இருப்பார்கள். உயிர் போகாது. கஷ்டப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு சங்கீதம் 40:16 படிக்கும் போது, சங்கீதம் 40:16 கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. உம்மை தேடுகிற அனைவரும்
உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள். இங்க நம்ம என்ன பண்றோம்? மகிழ்ந்து களி கூறுகிறோம். உண்மையான கர்த்தரை தரிசிக்க வந்திருக்கிறோம். உண்மையான கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதனால நமக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகிழ்ந்து நாம களி கூறுகிறோம். உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது என்று எப்பொழுது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. நான் கிருபை பெற்றுக்கொண்டேன், அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓசியா 10:12 படிக்கும் போது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. எவ்வளவு அருமையா சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. நீங்கள் நீதிக்கென்று விதை விதைக்க வேண்டும். நீங்கள் மனுபுத்திரர். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாம் எதுக்கு செய்யணுமாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை செய்தார், நீதி நியாயம் செய்தார் அவருடைய ஊழியத்தில். அதே போல நாம் நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், உண்மை பேச வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அப்ப நீதிக்கென்று நாம விதை விதைக்கும் போது நீதியான காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் தரிசு நிலத்தை நீங்க என்ன பண்ணணுமாமா? பண்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். அப்படியே போட்டுட்டா என்ன ஆகும்? யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாத அந்த நிலம். ஆனால் அதை பண்படுத்தும் போது என்னாகும்? மிகுந்த பயனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய செல்வாக்கு, நம்ம குடும்பம், ஐஸ்வர்யம் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நிலத்தை என்ன பண்ணணுமாமா? ஆவிக்குரிய ஜீவியமாகிய நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணுவோம்? அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையினாலே பண்படுத்த வேண்டும், உபயோகிக்க வேண்டும். அது நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேரும். அதை தேட இப்பொழுது காலமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? டைம் இல்லாதபடி என்ன பண்றாங்க? சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, மழை பெஞ்சதுன்னா நின்று போயிடுறாங்க, ஏதோ ஒரு ரீசன். ஆனால் கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்தை தேட 1008 ரீசன். இதே ஸ்கூலுக்கு போகிறவங்களாங்கன்னா, காலேஜ் போகிறவங்களா இருந்தால், வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், எந்த மழை பெஞ்சாலும் சரி, எந்த குளிர் அடித்தாலும் சரி, பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும். தரிசு நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு நாமும் அவரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய நிலமாகிய நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பண்படுத்த வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டா என்ன ஆகும்? புல்லு முளைக்கும், முச்செடி முளைக்கும், வேண்டாதான் முளைக்கும். உலக பிரகாரமான காரியம் உன் உள்ளத்திலே முளைக்கும். அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பாதாளத்துல கொண்டு போய் சேர்க்கும். நீ பாதாளத்துக்குரியவன் அல்ல, தேவனுடைய பிள்ளை. நீ எதை விதைக்கிறாயோ, சிறு வயது முதல் கொண்டு இருப்பது வரைக்கும் எதை விதைக்க அதையே நீ அறுப்பாய். கர்த்தருடைய ஜீவனில் மாற்றி படித்து அதன்படி உங்களை பண்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமோஸ் 5:14 படிக்கும் போது, ஆமோஸ் 5:14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய காரியம் தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட, ஒரு சிங்கிள் வார்த்தை கூட வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தை வீணே போகாது, அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஸோ அதனால சொல்ற, நன்மையை தேடுங்கள். இன்னைக்கு அநேகருடைய ஜபங்கள் கேட்கறது இல்லை. காரியம் என்ன? நன்மையை தேடுகிறது இல்லை. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற காரியங்களை தேடும் போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருது. நன்மை தேடுபவர்களுக்கோ என்ன ஆகுது? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இப்போ எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தேவைகளை சந்திக்கும்படி கிருபை செய்வார். மத்தேயு 6:33 படிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 6:33, முதலாவது நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நம்ம தேட வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அப்ப என்னமோ ஒன்று இருக்குல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா
எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை படிச்சிருப்பீங்க. எடுத்து வாசியுங்கள். ரோமர் 14:17. ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமா இருக்குது. இததான் கர்த்தர் தேட சொன்னார் இயேசு. நீ பரிசுத்த ஆவினால நிரம்பி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவினால நிரம்பி ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணோம்? கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதுக்கு தான் சபை. சபை எப்படி இருக்கணும்? ஆவிக்குரியதில் ஆவினாலே நிரம்பி நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சாதாரணமான ஒரு ஜெபம் இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஜெபம் நம்ம முதல்ல பண்ணிருந்தோம். ஆனால் இப்போ ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு, அதுக்கு தான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்பட்டது. முதலாவது சீஷர்கள் ஒன்று கூடி மேல் வீட்டில் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது நடந்த காரியம் என்ன? ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேசி என்ன பண்ணாங்க? ஆவியில நிரம்பி பலன் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் யூதாவை விட்டு எருசலேமை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னா. எதுக்காக? பலப்படுத்த. ஏன் பலப்படுத்தணும்? ஆவியால நீங்க ஜெபிக்கும் போது தான் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண முடியும். சத்துருக்களை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும், உங்களுக்குள்ள இருக்க இச்சைகளை ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்க திறனாய் நீ மாறும்படியாக கர்த்தர் விசேஷித்த கிருபையாகிய ஆவியின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நீ நிரம்பி ஜெபிக்கும் போது சாத்தான் உனக்கு பக்கத்தில் வரமாட்டான். பிரியமானவர்களே, ஏசாயா 14:11 சொல்லுது, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. எங்க போயிடுச்சாமா? பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. எது போயிடுச்சாமா? ஆடம்பரமும் உன்னுடைய வாத்தியங்களின் முழக்கமும். ஆடம்பரமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல. ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்ல. நம்ம தகுதிக்கு ஏற்றபடி அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? அந்த காசை பிரயோஜனப்படுத்தணும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோம். இந்த நிலைமை காட்டிலும் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏழைகள். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க, இந்த நல்ல துணிக்காக கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான வாழ்க்கை, அடக்கமான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. இருக்கிற நகை நட்டு போகிறது பார்க்குறதெல்லாம் வாங்கி கழுத்தில் போட்டுக்குது. நல்ல ட்ரெஸ்ஸை போய் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கி கட்டிட்டு வந்துக்கிறது, எல்லாம் போட்டுட்டு வந்துக்கிறது. மற்றவர்களை காட்டிலும் நாம் என்ன இருக்கணுமாம்மா? அப்புறம் நடையும் மாறிடும், பேச்சும் மாறிடும், முக பாபம் எல்லாமே மாறி போகும். இருக்கா இல்லையா? அநேகருடைய காரியங்கள் அதுக்கு தான் சொன்னாங்க. பெந்தகோஸ்தே சபையில் சொல்லப்பட்டுக்குது. எல்லாம் வருவாங்க. எப்படி வரணும்? ஒயிட். இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி, உன் வஸ்திரம் வெண்மையாக இருக்க கடவுது. எடுத்து படிச்சு பாருங்க. உனக்கு தலைக்கு எண்ணெய் குறைவற்றதா இருக்கணும். அப்படி பரம்பி போட்டு வர்றதில்லை. கர்த்தர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் முழங்கும். நீ என்ன பண்றாங்க? மேக்சிமம் சர்ச்சை முடிச்சுட்டு போய் சினிமா, இல்லைன்னா மற்ற நாளில் சீரியல், மற்ற நாளில் மொபைலில் தள்ளிட்டே இருக்க வேண்டியது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக போகிறது. காரணம் என்ன? இதெல்லாம் எங்கே போகுது? உன் வாத்தியமும் உன் ஆடம்பரமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு. டிஸ்கோ டான்ஸ் தான். பாட்டு போட்ட உடனே என்ன வருது? சொல்லுங்களேன், கொஞ்சம் சும்மா சொல்லுங்க, தப்பு இல்லை சொல்றதில்ல. பாட்டு போட்ட உடனே டான்ஸ் வருது. ஏன்? பாட்டு போட்ட உடனே அவர் உள்ள வந்துடுறாரு. யாரு? பிசாசு. உன்னை என்ன பண்ணுது? நம்மளுக்கு தெரியாது, கண்ணை மூடிட்டு ஆட வேண்டியது. பிரேக் டான்ஸுக்குறாங்க, டிஸ்கோ டான்ஸுக்குறாங்க. இல்லை, இதெல்லாம் எங்கே போச்சு? இன்னைக்கு எங்கே போச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லை. ஆனால் அது தகாத முறையில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ வாக்கியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பாதாளத்திலே தள்ளுண்டு போகும். ஆடம்பரமான வாழ்க்கை. ஒரு கார் இருக்குதா? வச்சுக்கோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு பைக் இருக்கா? போதும். ஒன்றுக்கு 4 பேருக்கு 4 பேருக்கும் வாங்கிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. அங்கே கர்த்தரை எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள்
நம்ம கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்துறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கிருபை அது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்க? எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஸோ நம்ம சீரியல் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நஷ்டப்பட்டு கூடாது. மற்ற காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது, மற்ற எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றும் எங்கே போகுமா? அவனுடைய ஆடமும் வாத்திய முழக்கமும் எல்லாம் லிப்ஸ்டிக் தான், பவுட்ரு தான். இந்த சின்ன குழந்தைங்களாம் லிப்ஸ்டிக் தான். சர்ச்சுக்கு வந்தால் லிப்ஸ்டிக் பரவாயில்ல, ஆசைப்படுதுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். சிறு வயது முதல் நம்ம கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். சிறு வயது முதல் நம்ம ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனுபுத்திரர், மனுஷர் அல்ல. மனுஷர் தகாத நிறைய பேர் போவாங்க. இன்னைக்கு மற்றவங்களுடைய இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லை என்றால் அது போய் சேருவது பாதாளம். ஏசாயா 14:10 சொல்லுகிறது, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களை பற்றியது. கடமைக்காக சர்ச்சு போனவர்கள், கடமைக்காக அல்ல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவர்கள், கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் எல்லாம் உலகத்தை அனுபவித்தவர்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, நான் தகாத விதமாக அனுபவித்தவர்கள். இவங்களெல்லாம் போய் சேருவது எங்க? பாதாளம். இது படிங்க, ஏசாயா 14:10 எடுத்தவர்கள் வாசி. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பல லட்சம் ஆனாயோ, நீயும் எங்களைப் போல பல லட்சணம் ஆயோ. இது என்னுடைய அர்த்தம் என்ன? இருமா, இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்தவர்கள் சண்டேல எங்க போவாங்க? ஆலயத்துக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமளும் இன்னைக்கு மிங்கலாக தான் இருக்கோம். ஏன்னா உலகம் பாவத்தில் இருக்குது. உலகத்தில் இருக்கிற பாவ வழியில் போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தாரோடு கூட நாமளும் ஒன்றி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் மரித்தவன் எங்கே போகிறான்? பாதாளத்துக்கு போகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், சும்மா பெயர் கிறிஸ்தவன், கர்த்தருக்கு கற்பனைக்கும் கட்டளைக்கும் பயந்து நடக்காதவங்க, இவங்கெல்லாம் போய் சேர்றது எங்கேங்க? அதே பாதாளம் தான். அப்போ பாதாளத்துக்கு போகும்போது நமக்கு முன்னால் யார் இருக்கிறா? உலகம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்களாமா, என்னப்பா வாரமான சர்ச்சுக்கு போனேன், பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், ப்ரேயர் பண்ணேன், கடைசியில் இங்கே வந்துட்டியே, நீயும் எங்களை போல, அதுதான் மீனிங், நீங்களும் எங்களை போல ஆயிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நீங்களும் எங்களை போல பல லட்சணம் ஆனாயோ, எங்களுக்கு சமானமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ. அவங்க யோசிக்கிறான், நாம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்குது. உலகத்திற்கு பாதாளத்தை போய் யோசிக்கா, எங்களுக்கு சமமா ஆயிட்டியே. நீ சமமானவன் அல்ல, நீ தேவனுடைய புத்திரன், நீ இங்க வரக்கூடாது. ஏன் வந்த? பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும். மார்க் 9:42 சொல்லுது. மார்க் 9:42, கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன். அது முதல்ல காரியம். இது ரெண்டாவது. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு, விசுவாசிகளுக்கு இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள். இடரல்னா துன்பத்தை கொடுக்குறவங்க. பார்த்தா நல்லவங்களா இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேதனை கொடுப்பாங்க. அந்த பாஸ்டங்க இப்படிங்க இந்த மாதிரி யாரை பற்றி நாம பேசக்கூடிய அவசியம். நம்ம வாழ்க்கை நாம எப்படி இருக்கிறோம், நம்மை தானே நாம் என்ன பண்ணணும்? நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். அதுதான் சத்திய வேதம் சொல்லுது. அப்போ மற்றவங்களுக்கு, விசுவாசிகள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது? இடரல் உண்டாக்குகிறவன். அது பாரு, அங்கே அவர் பாஸ்ட் கூட போனால் அவர் பாஸ்ட்டுக்கு அப்படியாக்கும் இப்படியாங்க, அவர் எதனாச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆனால் என்ன சொல்கிறது? 4 வருஷம் சேர்த்து அடிக்குது. இதெல்லாம் இடரல் உண்டாகும். அதை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு புண்படுமா இல்லையா? இல்லை பாஸ்ட் தான் என்ன பண்ண, நம்ம ஒன்றுமே பண்ணலையாப்பா, சும்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகள் நிறைய இருக்காங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடரல் உண்டாக்குகிறவர்கள் போய் சேரக்கூடிய இடம் என்ன? கீழே படிங்க. அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமா இருக்கும். கீழே படிங்க. அதை எடுத்து, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், படிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியில் நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு போதுமா? அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். நரகத்தில் என்ன இருக்குது? புழு. பாதாளத்தில் என்ன இருக்கு? அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும்.
அந்த அக்கினி அணைஞ்சு போகாது, பாதாளத்திலே போய் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்கள் நாம் யோசிக்கவே கூடாது. இயேசுவை யோசி, நல்லதை செய், உன் தரிசனத்தை பண்படுத்தி, நீ ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்திக்கொள். அதை யோசி. ஜீவனுள்ள வார்த்தை யோசி. நீ வெளியே போறியா, ஜெபம் பண்ணிட்டு போ. வெளியே போயிட்டு இருக்கிற, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர், நான் எதுக்கும் தாழ்ச்சி அடைய, நீ என்னோட கூட வருகிறேன். கர்த்தர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பேர் 16 பேர் ஒன்று அணுகாது, எனக்கு எந்த தீங்கும் அணுகாது. அவர் உங்களை தூதரனை கொண்டு காவலாக வைக்கிறார். தூதர் என்னோட கூட வருகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவு இன்பமான வார்த்தையை சொல்லிட்டு போய் பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட நடப்பார். ஆவியானவர் நம்மோடு கூட வருவார். நம்ம எந்த இடம் நம்ம போறதே நமக்கு தெரியாது. எந்த ஆக்சிடென்ட் வராது, எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதை விட்டு போட்டு நாம் என்ன பண்றோம்? இந்த பக்கம் அந்த பக்கம் யார் வழியில போறா வர்றாங்க, என்ன நடக்குது, இது மற்றவங்களை தான் பார்த்துட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரை நாம போறது, நம்ம மற்றவங்க தெரியவங்க வேலைக்கு போறாங்க, இருதயத்தில் என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை துதித்து கொண்டு போக வேண்டும். கிடைக்கிற நேரம்லாம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தப்பு ஒன்றும் ஆகுறது இல்லை. நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறவனே அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அப்போ கர்த்தரை கனம் பண்ண அவர் நம்மோடு கூட இருந்து கனப்படுத்திட்டே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நாம் என்ன சொல்றது? இங்க சொல்லியிருக்கபடி அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினியாவையாமலும். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில இது ஒரு நரகம், பாதாளம், இது ஒரு டெம்பரரி பிளேஸ். அதே மாதிரி ஒரு பரிசுத்தவான் மரித்து இளைப்பாறுகிற பரதேசி, இது டெம்பரரி பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றது? 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் அர்மகதன் யுத்தம், வெள்ளை சிங்காசனம், இதெல்லாம் நடக்க போகுது. இந்த 1000 வருட அரசாட்சி மாத்திரம் எடுத்துக்குவோம். இந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே கர்த்தர் கொடுக்க நம்மோடு கூட செய்கிற ஒரு காரியம், பரிசுத்தவான்களோட கூட சேர அரசாட்சி ஆளுகிற காட்சி. இந்த 1000 வருடம் அரசாளும் போது இந்த துன்மார்க்கன் பாவி போன இடம் என்ன போகும்? 1000 வருடம் அனுபவித்துட்டே இருப்போம். இந்த சரீரத்தோட இந்த பாதாளத்தில் என்ன பண்ணணும்? வேதனைப்பட்டு கொண்டே இருக்கணும். 1 வருடம் 2 வருடம் இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் தான் கஷ்டப்படுறோம். இந்த வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இல்லை, இதில் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்? சலிச்சுக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். ஐயோ இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே, அப்படி என்னென்னமோ கேட்குறோம். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முறுமுறுத்தார்கள். அவங்க போகல என்ற என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் அளித்தார். காரணம் என்ன? கர்த்தர் எவ்வளவோ அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஆனால் கர்த்தருடைய நன்றி கெட்டவர்களாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். 2 பேர் தான் போய் சேர்ந்தார், அவருடைய பிள்ளைகள் போய் சேர்ந்தார்கள். பிரியமானவர்கள், நாம் யோசிக்கணும். கர்த்தரை முறுமுறுகிறதுக்காக இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக. அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவரை நாம் உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டது இது பாதாளம், நரகம். 2வதாக சொல்லப்பட்டது புறம்பான இருள், அவுட்டர் டார்க்னஸ். இது கிரீக்ல டார்டரஸ்ன்னு சொல்லப்பட்டுக்குது. புறம்பான இருள், அவுட்டர் டார்க்னஸ். இங்கே யாரெல்லாம் போகுவாங்க? லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகிறது. எந்த வழியாய் போகுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்? இடுக்கமான வாசல். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும் என்றால் ஈஸியான விரிவான வாசல் அல்ல, இடுக்கமான வாசல் வழியாக நாம் செல்ல வேண்டும். இடுக்கமான வாசல் என்றால் என்ன? கர்த்தர் கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனையின்படி நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவி ஆத்மா சரீரத்தை ஜாக்கிரதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உபவாசம் இருக்கும்போது உபவாசம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். வீட்டில் லீவு நாள் இருக்குதா, நேர சர்ச்சுக்கு வந்த சர்ச்சில் சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நேரத்தை நாம் என்ன பண்ணணும்? அவருக்குரியதாக நாம் என்ன பண்ணணும்? செலவு செய்யணும். நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய காரியத்துக்காக நம்ம செலவு பண்ணணும். இன்னைக்கு சண்டே முடிஞ்சுதா, ஒரு ஊழியர் இருக்குதா, ஊழியத்துக்கு போகணும். நம்ம தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உன் தரிசனத்தை பண்படுத்து. நீ கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கணும்.
கர்த்தருடைய மகத்துவங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்மை நாமே அதிகாலை எந்திரிக்கிறது கஷ்டம்தான். 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜபிக்கிறது கஷ்டம். ஆனால் அதனால என்ன உண்டு? உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். தேவனை தேடுகிற காலம் சமயம் அதிகாலையில் எந்திரிச்சு தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் தேடும் போது அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் மகிமையினால் நம்மை நிரப்புவார். அப்ப கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாம் நம்மை வாழ்க்கை மாற்றி அமைத்து அதன்படி நடக்க வேண்டும். இடுக்கமான வாசல். எப்போ பாரு நம்ம சாப்பிட்டே இருக்கக்கூடாது. கிடைக்கிற டைம்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வேலைக்கு போகலாம், லீவு நாளில் என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து செபிக்க வேண்டும். கண்டிப்பாக உபவாசம் இருந்து செபிக்கணும். உபவாசம் இருந்து நம்ம செபிக்கும் போது கர்த்தரோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். உபவாசம் இருந்து செபிக்கும் போது மற்ற காட்டிலும் இன்னும் வல்லமையாக கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? நம்ம பயன்படுத்துகிறார், இறங்குகிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார். அப்போ உபவாசம் இருந்து செபிக்கும் போது நீ சாத்தானை மேற்கொள்ளுவாய், சத்துருக்களை மேற்கொள்ளுவாய், இருக்கிற பிசாசின் கிரியைகளை நீ மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இடுக்கமான வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். உங்களுக்குள்ளதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், தசமபாக கொடுக்கணும். எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணணும்? இருக்கிறதுல நம்ம கொடுத்து நாம் என்ன பண்ணணும்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகம் வாழ்கிற வாழைய லேவிஷியா நம்ம வாழக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கும்போது, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை, இது என்னது? கர்த்தர் என்ன சொன்னார்? நானே மெய்யான ஜீவ அப்பம். ஜீவ அப்பம். என்னுடைய அப்பத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அந்த ஜீவ அப்பமாகிய இந்த அவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? படித்து இருதயத்தில் பதித்து வைத்து அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் மெய்யான அப்பம். நம்ம கர்த்தர் கொடுக்கிற காரியம். மத்தேயு 7:21 படிக்கிற போது, பரலோகத்துக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே இல்லை அல்லாமல் சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? அங்க இந்த லூக்கா 13:28 என்ன போட்டிருக்குது? லூக்கா 13:28 படிக்கும் போது, நீங்கள் ஆபிரகாமை, ஈசாக்கையும், யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களை புறம்பா தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நீங்க புறம்பாக தள்ளப்பட்டவர்கள, கைவிடப்பட்ட நிலைமையில நீ இந்த டார்க்னஸ் புறமான இருளுக்கு போகும்போது அங்க என்ன இருக்குமாமா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுமாங்க. ஏன் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுது? மத்தேயு 15:8 சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சும்மா வாயில தான் சொல்றாங்க, அவங்க இருதயம் எனக்கு பிடித்தமானதல்ல. இருதயத்துல வேற ஒண்ணு இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார் இதுக்கு முன்னால், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எதை தட்டுகிறேன்? இருதய கதவை. கர்த்தர் நமக்குள்ள வரணும். அவர் நம்மகிட்ட எல்லாம் பணம் கொடு, காணிக்கை கொடு, சொத்தை கொடுன்னு கேட்கல. என்ன கொடு? உன் இருதயத்தை எனக்கு தா. எதை கேட்கிறார் கர்த்தர்? இருதயத்தை தா. எதுக்காக? அவரு இருதயத்தில் நம்ம கூட வந்திருந்து நம்மை அவருடைய பிள்ளையாய் வழி நடத்த. நம்ம ஒரு பிள்ளையை நாம் எப்படி வழி நடத்துறோம்? வெளியில போகும்போது கையை பிடிச்சிக்கிறோமா இல்லையா? ஜாக்கிரதையை கூட்டிட்டு போறோமா இல்லையா? ஜாக்கிரதையை நம்ம தேவையானது வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? எதுக்காக? என் பிள்ளை கேட்கறதெல்லாமா வாங்கி தந்துடுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையா? அப்போ இந்த பிள்ளை, கொடுக்கப்பட்ட பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறேன்னா, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அவர்கள் இருதயமோ எனக்கு விலகி இருக்கிறது, என்னை உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். வேதனையான காரியம் இல்ல? மற்றவர்கள் குழந்தையை பற்றி பெருமையாக சொல்லும் போது தான் நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குழந்தை பற்றி குற்றம் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ்க்கு வருத்தமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம அப்படி செய்கிறவர்களா இருக்கிறதா, நீ போகிற இடம் என்ன இடம்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டான புறம்பான இருள். ஏன் இந்த புறம்பான இருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரை அறிந்தும்
கர்த்தரை மறுதலிக்கிறவர், கர்த்தரை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறிந்தும் அவருக்கு பிரியமாய் நடக்காதவர்கள், கர்த்தரை அறிந்தும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் போகிற இடம் புறம்பான இருள். ரோமர் 9:10 படிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதுதான் நம்ம அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடி பொழுது நான் என்ன பண்ணோம்? கர்த்தராகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நான் மரித்தாலும் பிழைப்பேன். அதுதான் விசுவாசம். நான் செய்திருக்கிற பாவங்கள் ஆண்டவரே நான் அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன். நான் விட்டு விடுகிறவன் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுகிறான். இதைதான் நம்ம சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் ஒரு நொடி பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய புத்திரர், மனுஷன் அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாம் காணப்பட வேண்டும். அவர்கள் லூக்கா 13:28 படி, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையே புறம்பாக தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழுகையும் பருப்படிக்கும் அங்கே உண்டாகும். எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் பார்க்குறான், யாரையா? லாசருவை. ஆபிரகாமை பார்க்குறான், அவனுக்கு வயிறே எரியுது, நான் போக முடியலையே, வேதனைப்படுகிறான். அதே போல நாமளும் அங்கே பார்க்க முடியுமா? நம்ம மற்றவர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? அழுகையும் பற்கடிப்பும். எதுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுது? ஆண்டவரே நான் எவ்வளவோ செஞ்சேன், நீங்கள் என்னை இங்கே அனுப்பிச்சிட்டீங்களே சொல்லி கர்த்தரையும் நிந்திப்பாங்களாமா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறுதலித்தார்கள், அதே போல அந்த இடத்துல போயும் எனக்கு இந்த வேதனை உள்ள இடத்துல நீ கொண்டு வந்து போட்டுட்டேன்னு சொல்லி கர்த்தரை நிந்திப்பார்களாமா. அந்த இடத்துல கூட பல்ல கட்டிச்சுட்டு என்ன கோபத்தோடு சொல்லுவாங்க. என்ன கொடூரமான ஒரு காரியம். அங்கே அழுகையும். ஏன் அப்படின்னா வேதனை, கஷ்டம், எரிச்சல், தாங்க முடியாத வேதனை. அதை தாங்கி கொள்ள முடியாம கர்த்தருக்கு விரோதமாகவே என்ன பண்ணுவாங்களாமா? பேசுவார்கள். பிரியமானவர்களே, இந்த விதமான காரியம் நடக்காமல் இந்த புறம்பான இருளிலே நம்ம போகக்கூடாது. அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் மத்தேயு 23:23 படிக்கும் போது, மத்தேயு 23:23, மாயக்காரராகிய வேதபகாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றத்தலமாயிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். விசுவாசத்தையும் விட்டு விட்டார்கள். என்ன பண்றாங்க? தசமபாகம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. எதை விட்டுட்டாங்க? நியாயப்பிரமாணம், விதிகள், நீதி, இரக்கத்தை, கட்டளைகள், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற சொன்னப்பட்ட காரியத்தை விட்டு போட்டு நான் தான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை போட்டேன், காணிக்கை போட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ மாயக்காரன், கபடக்காரன், நீ ஏமாற்றுகிறவன். யாரை ஏமாற்றுகிறவன்? நீ உன்னையே ஏமாத்துகிற, கர்த்தரையும் ஏமாத்துற மாயக்காரன். அது போல இருக்கக்கூடாது. நம் தசமபாகமும் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? கர்த்தருக்கு காணிக்கையும் கொடுக்கணும், ஏழைகளுக்கும் உதவணும், கட்டளையும் கற்பனையும் மதித்து நடக்கணும். இல்லை என்றால் அவங்க போவது புறம்பான இருள். மத்தேயு 23:25 படிக்கும் போது, மாயக்காரே வேதபகாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. போதும். இந்த மாயக்காரன், இந்த தகுதியுடைய மாயக்காரன் யாருன்னா, வெளியில பார்த்தா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, பார்த்தாலே அருமையா பேசுவாங்க, அவங்கள பேச ஒன்று கொஞ்சம் பேசலாம் போல தெரியும், நல்ல உதவி செய்வாங்க, காசு இருக்குதெல்லாம் ஹெல்ப் பண்ண எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? எல்லா அக்கிரம காரியம் இருக்கும். உள்ள எப்படி இருக்குமாமா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், அசுத்தமும் நாற்றமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ரகசிய பாவம். என்ன பாவம்? ரகசியமாய் யாருக்கும் தெரியாத பாவம். வேணா வெளியில் வரும்போது எப்படி இருப்பாங்க? நல்லா நீட் அண்ட் ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. நீங்கள் பைபிள் வார்த்தை கேட்ட நம்மளை காட்டிலும் எல்லாவற்றிலும் காட்டிலும் சூப்பராக போதிப்பாங்க, எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? அக்கிரம சிந்தை, அக்கிரம காரியங்கள், அக்கிரம எண்ணங்கள், அநியாயங்கள், இதனால் நிறைஞ்சிருப்பாங்க. அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் எங்கது? அழுகையும் பற்கடிப்பும். ஒருவேளை நம்ம எப்படி இருந்தால் பிரியமா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்.
இயேசுவை மாத்திரம் நீ பற்றி கொண்டு அவருக்கு மாத்திரம் நீ ஊழியக்காரனாயிரு, அவரை மாத்திரம் நீ பற்றி கொண்டு விசுவாசியாயிரு. அடுத்து சொல்லப்பட்ட காரியம் மத்தேயு 25:14 சொல்லப்பட்ட காரியம், தாளந்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தாளந்தை பிரயோஜனப்படுத்தி, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, நல்லா பாடுறவங்க பாடணும், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும். கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன? நமக்கு ஆவி ஆத்மா சரீரில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட பெரிய கிருபை, ஆவியின் அபிஷேகம். இதை கொண்டு மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். அவங்களுக்கு நாம எப்படி இருக்கணுமாமா? சாட்சியா இருக்கணும். தாளந்தை பிரயோஜனப்படுத்திங்க. நான் பாடுவேன், கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை பாடு, நல்ல வர்ஷிப் பண்ணு, முன்னால வா, வந்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடு. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்து. தாவீது சொல்லுகிறார், 10 நரம்பு வீணைகளாலே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஒன்னும் தெரியலையா? கை தட்டு, சும்மா இருக்காது. ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமை, கை தட்டியாவது கர்த்தரை மகிமைப்படு. நாம செய்கின்ற அனைத்து காரியம் யாருக்காக? பாஸ்டுக்காக அல்ல, சபைக்காக அல்ல, கர்த்தருக்கு மகிமைப்படுது. கர்த்தரை மகிமைப்படுத்துக்கு தான் நாம் இந்த ஆலயத்துக்கு வந்துடும். எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம கொடுத்த தாளந்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை படித்து அதன்படி மனதில் வைத்து நடக்கணும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் தான் கொடுத்த தாளந்து. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். கர்த்தரை இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜெபத்தில் இயேசுவோடு கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு மாத்திரம் ஜெபித்தா பதில், எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி பண்ண? முழு இறுதியத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் என்ன பண்ணணும்? இயேசுவின் இடத்துல அன்பு கூற வேண்டும். சாதாரணமாக கட்டளைக்காக அல்ல, கடமைக்காக அல்ல, முழு இறுதி. நீ எதை செய்தாலும் உத்தம இறுதியத்தோடு செய். கர்த்தர் கொடுக்கப்பட்ட கட்டளையும் கற்பனை மதித்து நடக்க வேண்டும். நாம் இதுதான் நாம் என்ன கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நம்முடைய தாளந்து. ஊழியத்துக்கு போய் நம்ம கர்த்தர் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், மற்றவங்க நம்ம போய் மற்ற இயேசுவை பற்றி சொல்லலாம். நான் மதத்தை பரப்பணும்னு நான் சொல்லல, இயேசுவை பற்றி சொல். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க பூமிக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உலகெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். இயேசுவை பற்றி போல, இயேசுவை பற்றி 2 வார்த்தை சொல். கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நமக்கு போவது புறம்பான இருள். அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் மத்தேயு 22 அதிகாரத்தில் 22 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 13 வரைக்கும் படிக்கும் போது, ஒரு பரலோக ராஜ்யம், ஒரு ராஜாவுக்கு ராஜா வந்து தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ததுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ராஜா கோபம் கொண்டு என்ன பண்ண, அவங்கள விட்டு எல்லா புறஜாதிகள் கொண்டு வந்து கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். கல்யாண இடம் எல்லாம் நிரம்பிடுச்சு. ராஜா வந்து விசிட் பண்றார். அங்க என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் நமக்காக நிறைய வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். நாம அவரை தேடி வரும்போது, நாம அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக பாடுபடி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் லாஸ்ட் டைம் நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. வஸ்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், சபை முதலாவது நான் சொல்லப்பட்ட காரியம் ரட்சிப்பின் வஸ்திரம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசாயா 61:10. ரட்சிப்பின் வஸ்திரம் எதுக்காக, எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே நான் விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம பாவமர கழுவி நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. அடையாளமாக நாம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்புதான் ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். அது இருக்க வேண்டும். 2வது நீதியின் சால்வை. ஏசாயா 61:10 படிக்கும் போது ஆவியின் அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன கிடைக்குது? நீதியின் சால்வையான வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3வதாக துதியின் மேலாடை. ஏசாயா 61:3 படிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தி துதி செலுத்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது நமக்கு எடுக்கப்படுகிற காரியம் ஸ்துதியின் மேலாடை. 4வதாக பொற்சரிகை. சங்கீதம் 45:13 படிக்கும் போது மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மூலியமாக
சாதாரண விசுவாசம், நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன் என்று சொன்னால் மகா பரிசுத்தமான விசுவாசம் யூதால சொல்லப்படு த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அதுல தான் போகணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்து என்ன பண்ணணும்? விசுவாசத்துல கர்த்தரா இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் விசுவாசத்துல ஜெபிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் சுகமாகும், வியாதி சுகமாகும். சரி, வியாதி சுகமாகல, 2 நாள் பாரு, 3 நாள் பாரு, இல்லைன்னா போய் நீ மருந்து எடுத்துக்கோ, பரவாயில்ல. இல்லை என்றால் நீ என் விசுவாசத்தில் நிலைத்திரு, செபி, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவா. அது கூட்டு போட்டு நம்ம என்ன பண்ண, நிறைய பேர் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்க கூடாது. என்ன ஆண்டவரை எவ்வளவு செலவாயிட்டு இருக்குது, இது எவ்வளவு செலவு பண்றது, இதுக்கே செலவு போயிடுது, இதுக்கே பண்ண முறுமுறுக்க கூடாது. கர்த்தரால் கூடாத காரியம், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் என்ன? அது அதிசயம். அவர் அதிசயங்களை தான் செய்வார், அவர் அற்புதங்களை தான் செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்த தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்துக்கு நீ போகணும், அதிலே நிலைச்சிரு. உபத்திரம் வருவது பரவாயில்ல, கஷ்டம் வருவது பரவாயில்ல, என் தேவன் என்னை சுகமாக்குவார், என் தேவன் எனக்கு கிருபை செய்வார், என் தேவன் என்னுடைய பிரச்சனைகளை சந்திப்பார், என் தேவன் என் தேவைகளை கொடுப்பார். ஆமென். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், அதில் கடந்து செல்கிறவராய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி போகும்போது பொற்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சித்திர தையலாடை, கிறிஸ்துவின் பாடுகளை சந்தோஷத்தோடு நம்ம சகிக்கும் போது, சங்கீதம் 45:14 படிக்கும் போது கிறிஸ்துவின் பாடுகள், அதன் மூலமா நமக்கு என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்ப நாம் என்ன பண்ணணும்? ஆவில நிரம்பி செபித்து நாம் என்ன பண்ணணும்? ஜெயாலியாய் மாற வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்தமான ஹெவன் அல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி எப்பேற்பட்டது? பாவமான உலகம். பாவமான உலகத்தில் தான் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது, சர்ச்சை வீட்டு விட்டு வெளியே போகும்போது என்ன இருக்குது? பாவம். அதுக்குள்ளாக செல்லும் போது நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கஷ்டம் வரும், துன்பம் வரும், வேதனை வரும். நாம் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய் காணப்படும். பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், அவர் பாடு அனுபவித்தார். எதுக்காக? நாம நல்லா இருக்கணும், நாம பரிசுத்தமா இருக்க, அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டார், பாடுகளை சகித்தார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளியேறப்பட்ட நான் கழுவப்பட வேண்டும். பாடுகளை சகிம சித்திர தையலாடை கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3, 4, 5 படிக்கும் போது வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஜெயஜீவியம், கிறிஸ்துவனிடத்தில் ஜெயஜீவியம் செய்யும் போது வெண் வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிற்கும் போது கர்த்தர் தாமே சுத்தமும் பிரகாசமுமான நமக்கு மெல்லிய வஸ்திரம் தந்து தரித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் அவருடைய பரிசுத்தவான்களின் நீதிகளின், அவருடைய கிரியைகள், பரிசுத்தவான்களுடைய நீதியோட கிரியை. இந்த பூமியில் நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக நடந்தோம், எவ்வளவு பாடுகளை சகிச்சோம், எவ்வளவு நம்ம உபத்திரப்பட்டோம், எல்லாவற்றுக்கும் மேலா கர்த்தர் வெண் வஸ்திரம் தரித்து நம்மளுக்கு அவரோடு கூட நடக்கும்படி கிருபை செய்வார். ஸோ இந்த நரகம், பாதாளம் அது ஒரு பிளேஸ். 2வது புறம்பான காரியம். ஸோ இதில் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் மறுதளிக்கப்பட்டு போவாங்க. ஜாக்கிரதையான இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்திலும் உபவாசத்திலும் தரித்து இந்த உறுதியை இருந்து அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பற்றி கொண்டு அவரோடு கூட நடக்க வேண்டும். 3வது சொல்லப்பட்ட காரியம் அகால பாதாளம். இது பாதாளம், இந்த அகால பாதாளம், பாட்டம்லெஸ் பிட், இது நமக்கு கொடுக்கப்படுகிறது, இது சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற காரியம். இந்த பிசாசு என்று சொல்லுகிற வலு சர்பம் சாத்தான் இவனை என்ன பண்ண, இவனை கொண்டு போய் அந்த 1000 வருட அரசாட்சி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கட்டி அந்த பாதாளத்தை தள்ளி அடைப்பார்கள். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே பரிசுத்தவான்களுடைய கர்த்தர் ஆட்சி செய்வார். அப்ப அந்த 1000 வருடமும் அவனை நமக்கு துன்பப்படுத்தாது இருக்கும்படியாக அகால பாதாளம், இந்த பூமிக்கு அடியில் அகால பாதாளத்தில் போய் கர்த்தர் தள்ளி அவனை அடைப்பார். அங்க அநேக அசுத்தாவிகளும் இருக்கிறது. இது அவர்களுக்குரிய காரியம். சொல்லப்பட்ட காரியம் இப்படி இருக்கிறபடியினால்
நாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் நரகம். நரகத்தில் இப்போ யார் யார் போவாங்க அப்படிங்கிற தெளிவாக கர்த்தர் உங்களை விளக்கியிருக்கார். நரகம், பாதாளம், இது ஒரு பக்கம் புறம்பான இருள், மூன்றாவது அகால பாதாளம். ஸோ இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை பூர்ணமாக்கப்பட்ட ஒரு பூர்ணமாக்கப்பட்ட இருக்கப்பட வேண்டும். மரணத்துக்கு பிறகு நித்தியம் இருக்கு. இந்த நித்தியமும் 3 வகையாக. இப்போ நித்தியம் என்று சொல்லுவது பரதேசி. முதல்ல பூமியின் தாழ்விடங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அந்த பரதேசியை கொண்டு போய் உன்னதமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அந்த பரதேசி என்று சொல்லப்படுது தற்காலிகமான இடம். எல்லா பரிசுத்தவான்கள் மரித்து போய் சேரக்கூடிய இடம், இளைப்பாறுகிற இடம் பரதேசி. அது 3 வகையாக பிரிக்கலாம். 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று பிரிக்கலாம். 1ஆம் வானத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்? எல்லா காலத்திலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் 1ஆம் வானத்தில் காணப்படுகிறார்கள். 2ஆம் வானத்தில் பழைய ஏற்பாட்டின் இரத்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த கர்த்தருக்காக மரித்த இரத்த சாட்சிகள். 3ஆவது வானத்தில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நம்முடைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் 3ஆம் அந்த வானத்திலே காணப்படுகிறார்கள். இவ்விதமாக இந்த பரதேசி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு தற்காலிகமான இடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ரகசிய வருகையிலே வரப்போகிறார். அவர் ரகசிய வருகையில யாரை கொண்டு போக வருகிறார்? யாரை கூட்டி கொண்டு போக வருகிறார்? பரிசுத்தவான்களை. இந்த பரிசுத்தவான்களை கூட்டி கொண்டு போய் அவங்க மூலியமா தான் இந்த என்ன பண்றாரு? 1000 அரசாட்சி இந்த பூமியில நடத்த போகிறார். அந்த பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் கூட்டி கொண்டு போகிறார். அப்ப இதுக்கு முன்னால மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க. 1000 வருடம் அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பின்பு அவர்களெல்லாம் கூட்டி கொண்டு போய், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அந்த 1000 ஆயத்தப்படுத்தப்பட்ட பின்பு நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கூட்டி கொண்டு செல்லுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு மோசேயும் எலியாவும் திரும்ப என்ன பண்ண மகா உபத்திரவ காலத்துக்கு ஊழியம் செய்வார்கள். ஊழியம் செய்து அவங்களும் மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டு போவார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதன் பிறகு உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ இவ்விதமான காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு நித்தியம் என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த நித்தியத்தையும் 4 வகையாக பிரிக்கலாம். முதலாவது புதிய வானம். இந்த புதிய வானத்தில் போய் சேர்கிறவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் போது, வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்போ புதிய வானம் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வாதம் முந்திய பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய வானம் புதிய பூமி புதிய என்று சொல்லப்படுகிற இந்த புதிய வானத்தை, புதிய பூமி, புதிய எருசலேம், இந்த 3 இடங்கள் காணப்படுகிறது நித்தியத்தில். முதலாவது இந்த புதிய வானத்தில் காணப்படுகிறவர்கள் யார்கள்? மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நியாயபுரமான காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், எல்லா காலத்திலும் பொதுவாக மரித்த இரத்த சாட்சிகள், உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? புதிய வானத்திலே காணப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 11, 18, 19 படியும், வெளிப்படுத்தல் 6, 9, 11 படியும், வெளிப்படுத்தல் 7, 14, 15 படியும் குறிக்கப்பட்டு இருக்கிறது. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது புதிய பூமியில யார் இருக்க போகிறா? ரட்சிக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 24 படிக்கும் போது, எல்லா காலத்திலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய பூமியிலே காணப்படுவார்கள். புதிய எருசலேமிலே யார் காணப்படுவார்கள்? கிறிஸ்துவின் மணவாட்டி சபை, கற்புள்ள கன்னி. இதுதான் புதிய எருசலேமிலே. புதிய எருசலேம் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு புதிய வானம் புதிய பூமி அல்ல, புதிய எருசலேம். கர்த்தரோடு கூட இருக்க முடியாது, கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த கிருபையை நாம விட்டு விலகி போயிடக்கூடாது. இதுக்கு தான் சொல்ற கர்த்தர், நீ ஒரு கற்புள்ள கன்னியை மாறு, நீ ஒரு மணவாட்டியை மாற வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் வரப்போகும்போது மணவாட்டியை நம்மை என்ன பண்றாரு?
கூட்டிட்டு கொண்டு போய் அங்கே அவரோடு கூட இருக்கும்படி அருள் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏதோ நம்ம உலகத்தில் வந்துட்டோம், உலகத்தில் இருக்கிறோம், வாழ்ந்துட்டு போயிடுறோம், அப்படி இல்லை நான் ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் பதில் மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னதமான இடத்துல இருக்கும்படியாக ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மேன்மையான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம இந்த பூமியில் நம்ம சில பேர் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், ரிச்சாக இருக்கலாம், போகிறோம், அதெல்லாம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கணும்? கர்த்தராகிய யெகோவாகிய தேவன் இயேசு நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அவரு வார்த்தை படிக்கப்பட்ட நம்ம முதல்ல சொல்லப்பட்ட காரியம், இந்த பூமியில் இருக்கிற விஞ்ஞானமோ உலகமோ சயின்டிஸ்டோ எந்த காரியம் நிறைவேறல, பைபிள் வார்த்தை நிறைவேறல. இப்ப சொல்லப்பட்ட அனைத்து காரியத்தும் நிறைவேற இருக்கிறபடினால் நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம எவ்வளவு கிருபை நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், நமக்கு உதவி செய்ய தயவுள்ள தேவன். எவ்வளவு நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் அத்தனையும் மன்னித்து, அத்தனையும் நம்மை விட்டு நீக்கி, அத்தனையும் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலியமாக நம்ம ஒரு பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுமாக, நம்ம அந்த பூர்ணத்திலே கடந்து செல்லும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா தேவன் இயேசு அவர் பூரணர். அதே போல நாமும் பூரணமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு மனசோடு நேசி. ஐ லவ் ஜீசஸ் ட்ரூலி, ஹார்ட்ஃபுல்லி, ஹோப்ஃபுல்லி. நான் உண்மையான இருதயத்தோடு முழு மனதோடு நான் இயேசை நான் நேசிக்கிறேன். இயேசு என் தகப்பன், இயேசு நம்முடைய தகப்பன். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார். அந்த பூமியில் உபதேசிக்கும் போது நமக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார், தீமைக்கு அல்ல. கர்த்தர் அழைத்த தேவன் அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இந்த பூமியில நாம இன்னும் ரொம்ப காலம் இருக்க போதில்லை. மனிதன் நம்ம பார்க்கும்போது 100 வருஷம் ரொம்ப ரேர், 100 வருஷம் ரொம்ப ரேர். இந்த 100 வருஷமே வாழ முடியல இல்ல. அப்ப நம்ம எங்க போறோம்? ஒரு முடிவு உண்டு, நம்ம மரித்து போகிறோம். எங்கே போகிறோம்? இதைதான் யோபு சொல்லுகிறார். மனுஷன் மரித்த பின்பு ஒளிந்து போகிறான். உலக பிரகாரமான வானவன், உலகத்தை நேசித்தவன், பிசாசை நேசித்தவன், பிசாசுக்கு அடிமையான அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், இவர்கள் எல்லாம் ஒளிந்து போகிறார்கள். மனுபுத்திரன் எங்கே? அவன் ஜீவித்து போன, அவன் ஒளிந்து போல. அவன் ஜீவித்து போனா உயிர் போன பிறகு அவன் எங்கே போகிறான்? கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்ம தியானிப்போம். அழைத்த தேவன் நமக்கு உண்மையுள்ளவர். அவர் நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நாம் என்ன பண்ணணும்? அவருக்கு நாம் பிரியமாய் வாழ வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே உங்களை சமர்ப்பீங்க. அவரை போல நேசிக்க, அவரை போல அன்பு செலுத்த, அவரை போல அவர் இருக்கிற இடத்துல அந்த உன்னதமான நிலையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவருடைய வார்த்தை சத்தியம், அவருடைய வார்த்தை உண்மை. இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், அதிலேயே நிலைத்திருங்கள், அதிலேயே பூர்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பூர்ணமாக்கப்பட வேண்டும். பூர்ணம்னா எல்லாத்திலையும் பர்ஃபெக்ஷன், அன்புல பர்ஃபெக்ஷன், சத்தியத்துல பர்ஃபெக்ஷன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றதுல பர்ஃபெக்ஷன், எல்லாவற்றிலும் நம்ம பூர்ணமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் இயேசு பூரணர். அவர் பூர்ணமான 7 வார்த்தை கொடுத்து முடித்திருக்கிறார். அதே மாதிரி பூர்ணமான வாழ்க்கை நாமும் அவருக்கு மகிமையை வாழ்ந்து அவரோடு கூட காணப்படும்படியாக விரும்புகிறார். பிரியமான கண்களை மூடுவோம், கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறவர்கள் போய் சேர வேண்டிய இடம் நரகம், புறம்பான இருள்.